அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து யார்? 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியே வருவார். அவர் இப்போ எங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். மேஷராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு இருந்தனால உடம்பு சரியில்லாமல் போச்சு, மன அழுத்தத்தில் இருந்தீங்க, பண பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, குடும்ப பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்தது, ஜாஸ்தியாகவே இருந்தது. அதேமாதிரி கடன் தொல்லை, தீராத கடன் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு. மாதம் கடன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், அந்த இஎம்ஐ பிரச்சனை அப்படி இப்படின்னெல்லாம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார். இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வந்த குரு வந்து பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் குரு. ஏன்னா தனக்காரகன் குரு, பணத்துக்கு அதிபதியே குரு தான். அந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்தனால பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும். இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், சுபகிரகம், இயற்கை சுபகிரகம். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். குடும்ப பிரச்சனை, தீராத குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருப்பீங்க, அது எல்லாமே இந்த வருடம் கம்மியாக போகுது. பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும் இந்த வருடம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும். அதேமாதிரி இந்த கடன் தொல்லையெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதிலிருந்தெல்லாம் படிப்படியாக கொஞ்சமாக தான் வெளியே வருவீங்க. சரிங்களா? எடுத்துன்னே எல்லாமே மாறிடாது, கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றா மாறும். 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, நல்ல வளர்ச்சி கொடுப்பாருங்க. பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வருமானம் உங்களை தேடி வரும், பணம் தேடி வரும் உங்களை. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு, அதனால தான் தனக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்த குரு வந்து பாருங்கள், குடும்பத்தையும் அமைச்சு கொடுத்துருவார். நிறைய மேசராசினியர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது, கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடந்துடும் இந்த வருஷம். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. இதெல்லாமே இந்த குரு நடத்தி வைப்பார். இப்போது ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம். அது சுபகிரகத்தோட வீட்டில் கன்னி ராசியில் கேது இருக்கார். அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக வச்சு கடனை அடைச்சிருவீங்க. உங்கள் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும், எதிரி தொல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு உங்களுக்கு எதிரி தொல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த எதிரி தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த 6ஆம் இடத்தில் இருக்க கேது உருவாக்கி தருவார். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில மேசராசி நேர்கள்லாம் கம்ப்ளீட்டாக அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. உடம்புல வியாதி, மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க சார், மெடிக்கல் செலவு அதிகமாக போயிட்டுருக்கு, செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு, பணம் வர்றது போகிறதே தெரிய மாட்டேன், பணம் வர்றது அப்படியே போயிடுது, கையில் மிச்சம் பண்ண முடியல, சேஃப்டி பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும். உடம்புல இருந்த அந்த வியாதி குணமாகும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், பணத்தை சேர்த்தி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா குரு 2க்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி, பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அதிர்ஷ்டத்தை குரு கொடுப்பாருன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் இனிமேல் தான் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, நோய் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, எதிரி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு வந்து வேற எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் பார்வையை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்கள் 2ஆம் இடத்துலேருந்து
6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ கடன் இருக்காது, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. அதேமாதிரி நல்ல வேலையை உங்களுக்கு குரு வாங்கி கொடுத்துருவார். நீங்கள் நினச்சபடி உங்களால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வேலைக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போவீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. சேலரி இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு அந்த வருஷம் கிடச்சிரும். ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வருடம் இந்த 2024. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. விருச்சிக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். அப்போ வெளிநாட்டு பிரயாணம், ஏன்னா 8ஆம் இடங்கிறது வெளிநாடு, பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் தான், அது சுபகிரகம் பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடச்சிரும். சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடச்சிரும். எங்கேயோ எங்கேயோ பணம் போய் எங்கேயோ உங்களோட பணம் எங்கேயோ போய் லாக் ஆகிருக்கும், வெளியே எங்கேயோ கொடுத்துருப்பீங்க, மாட்டி இருந்திருப்பீங்க. உங்கள் பணம் இந்த வருஷம் கைக்கு வரும், வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். இதெல்லாம் இந்த குரு நடத்தி தருவார், நல்லது நடக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு குரு பாருங்கள் 9ஆம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக வரும். தொழில் அருமையாக இருக்குங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நல்ல தொழில் பண்ணுவீங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்லா வியாபாரம் பண்ண போகிறீங்க, பணம் தேடி வரப்போகுது. அதிலெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, அருமையாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 11ஆம் இடத்துலையும் சனி இருக்கார், உங்களுக்கு லாபஸ்தானத்துலையும் சனி இருக்கார். இப்போ லாபத்தை தரக்கூடிய கிரகம் சனி, அதான் உங்கள் ராசிக்கு ஒரு லாபாதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி அவர் தான், அவர் லாபஸ்தானத்திலே இருக்கார். அப்போ தொழிலும் நல்லாயிருக்கும், லாபமும் உங்களுக்கு கிடைக்கும், பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாக போகுது. வாய்ப்பு தேடி வரும் எல்லாமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் தடையாக இருந்திருக்கும், எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும், நல்லதாக நடக்க போகுது உங்களுக்கு. 12ஆம் இடத்துல ராகு, அது உங்களுக்கு ராகு வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் தான் ராகு கேது. அது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க, விசா கிடச்சிருக்காது, மன உளைச்சலையும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களை விட்டு விலகும், எல்லாமே பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. பிரச்சனைன்னு உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ வெளிநாட்டு பிரயாணம் உங்கள் கனவு நிறைவேறிடும். தொழில் அருமையாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் முதலீடு போடுங்க, பல மடங்கு லாபம் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நஷ்டமே கிடையாது, தோல்வியே கிடையாது. இந்த வருடம் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு. மேசராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்கும், சரிங்களா? விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஒரு சில பேரில் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. இந்த வருடம் பாருங்கள், நல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவீங்க, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க, அது சந்தேகமே கிடையாது. வெளியூர் போய் படிக்கலாம், வெளி மாநிலம் போய் படிக்கலாம், ஏன் வெளிநாடு கூட போய் நீங்கள் படிக்கலாம். படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் நல்ல வேலை கிடச்சிரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மேசராசினியர்களுக்கு இந்த வருடம், இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? ஏன்னா உங்களை சுற்றி நிறைய நல்லது நடக்க போகுது, பாசிட்டிவாக நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலைகள் எப்படி இருக்குது, எந்த கிரகங்கள் யார் கூட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். இனிமேல் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ ஜெயிப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ சம்பாதிப்பீங்க, எப்போ லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமண காலகட்டம் எப்போ உங்களுக்கு வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்கள் அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.